100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. சரி, நீங்க ஹீரோயினா நடிச்சதுல அதெல்லாம் வேணாம். கேட்டது என்ன இப்ப அந்தமா பதில் சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்னத்துக்கு இங்க சும்மா சொல்லிட்டாங்கல்ல, விட்டுருங்க. இதுக்கு நான் இது வேணாம் சொல்லிட்டாங்கல்ல, என்ன அவங்கவுங்கள கேட்குற கேள்வி அவங்கவுங்க ஒழுங்கா பதில் சொல்லுங்க, அவ்வளோதான். பவர் ஸ்டாரோடையே என்னை வந்து ஒன்று சேர்த்த இந்த உலகம் ராபர்ட்னா சொல்லவா வேணும். ஸோ தட் வாஸ் ப்ரீ பிளான்ட். வி நியூ இது போட்டால் இப்படி தான் நடக்கும்ன்ட்டு. அது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். அது மிகப்பெரிய ஒரு பெயின். ஏன்னா நான் கஸ்டடி பேட்டிலெல்லாம் மாட்டியிருக்கேன். குழந்தை எனக்கு பிறந்தாலும் அந்த குழந்தை எனக்கு கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ போராடி இருக்கேன், எவ்வளோ அழுதுருக்கேன். அந்த வலி வந்து வேறு மாதிரி. நான் பிறந்த குழந்தைய நான் கொடுத்துட்டு நான் போராடி இருக்கேன். ஒன்று எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. நாட் ஓன்லி ஃபார் மேரிட்டல் லைஃப் அண்ட் நாட் ஓன்லி ஃபார் ப்ரெக்னன்சி ஆர் ஸ்டார்டிங் நியூ லைஃப். மேரேஜுக்கே எக்ஸ்பைரி டேட் வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் போர் அடிச்சது இல்லை வந்து மாறிடுறாங்க, மைண்டு ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஐ எம் டெல்லிங் யூ வெரி ஆனஸ்ட்லி. முதியோர்கள் கொண்டாடும் வெற்றி போட்டு அன்னைக்கு நீங்கள் திட்டலைன்னா இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். அந்த அடி வாங்கினதும் திட்டு வாங்கினதும் அந்த அசிங்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் பலது இருக்குது வாழ்க்கையில், எல்லா இடத்துலையுமே. அதுதான் எங்களை இன்னைக்கு இங்கே ஒன்று சேர்த்துருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் என்ன, முதியோர் இல்லாமல் எங்களை விட சீனியர். நெக்ஸ்ட் क्वेश्चन 100 crores மூடிட்டு போ, மூடிட்டு போ. ட்ரெய்லர்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது கீழே கண்டிப்பா இங்க வந்தவங்க நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் படிக்கலன்னு சொல்லி வெறி ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருமே இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் அதை நான் மறுபடியும் ஏதாவது 2-3 காட்டுமா? அதாச்சு இல்ல நிறைய என்ன தெரியுமா, முதியோர்கள் கொண்டாடும் வெற்றி இப்படிலாம் போட்டு வந்துட்டு போடுறாங்க அப்படின்னு. Let it be. See, that's what I'm saying. Simple thing is, அன்னைக்கு நீங்க திட்டலைன்னா இன்னைக்கு நாங்க இங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஐ வில் பி வெரி கம்ஃபர்டபுள் லைஃப்ல வேற மாதிரி இருந்திருப்பேன். அந்த அடி வாங்கினதும் திட்டு வாங்கினதும் அந்த அசிங்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் பலது இருக்குது வாழ்க்கையில், எல்லா இடத்துலையுமே. அதுதான் எங்களை இன்னைக்கு இங்கே ஒன்று சேர்த்துருக்கு. ஸோ இன்னும் நல்லா திட்டுங்க, தியேட்டரில் போய் பார்த்துட்டு திட்டுங்க. உண்மையாக சொல்லட்டுமா, டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும் என்ன, முதியோர் இல்லாமல் எங்களை விட சீனியர். நெக்ஸ்ட் क्वेश्चन 100 crores மூடிட்டு போ, மூடிட்டு போ. இன்னுமே எத்தனை கல்யாணம் செய்து கொள்வதாக வனிதா உன் நினைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி முடிஞ்சா தடுத்து பாரு. சிங்கிள்ஸ் தான் போல இருக்கு. ஓகே, ஆனா அதுல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்பவே ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. கிரேட் எஃபர்ட்ஸ் வனிதாக்கா அண்ட் ஜோவிகா, ப்ரௌட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். கேர் அ டேம் ஃபார் ஆல் நெகட்டிவிட்டி, யூ கைஸ் ஜஸ்ட் ராக். ஐம் ஷூர் திஸ் கோனா பி அ ஃபன் மூவி. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். என்னன்னா உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுன்றதுக்கு இப்போ வேணும்னே இதை படிச்சு காமிச்சேன். தேங்க்யூ. ரஜினி அங்கிள் இஸ் அ சூப்பர் ஸ்டார், நாட் ஓன்லி பை ஆக்டிங், இஸ் அ சூப்பர் ஹியூமன் பீங். அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சொல்லுவாங்க, இன்னும் வரும் காலத்துலேயும் சொல்லுவாங்க. நான் பர்சனலாக அவர்கிட்ட குழந்தையிலேருந்து பழகியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிம் அண்ட் தியர் ஃபேமிலி, ஜில்லுமா. சத்தியமாக இது வந்து நான் சொல்கிறேன், ரஜினி அங்கிள் என்கிட்ட எல்லாம் கேட்டார். எவ்வளோ, என்ன, ஏது, யார், எதுக்கு. நான் என்னோட பிள்ளையோட கதை படம் நடிக்கிறார் அவர், மேம்போன்னு சொல்லிட்டு. கும்கி டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய படம் லைவ் லயனோட நடிக்கிறாரு, விஜய் ஸ்ரீஹரி. ஸோ அந்த படத்தோட பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது, அக்செப்ட் பண்ணலை. பட் இந்த படம் வந்தப்போ எங்கள் அப்பா வந்து ரஜினி அங்கிள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணப்போ, ரஜினி அங்கிள் கால்ட் பிரபு சாலமன். நேரில் உட்கார வச்சு, நீ எனக்கு கதை சொல்லு, ஏன்னா அது வனிதா புள்ள, எனக்கு கதை கேட்கணும் பர்சனலாக அப்படின்னு. அவர் கதையை கேட்டு அவர் ஓகே பண்ணி சில சஜஷன்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் என் புள்ள, அது எங்கள் அப்பாவே வந்து ஸ்டேஜில் சொன்னார் அந்த மேடையில். ஸோ நான் ரீசெண்டாக இப்போ அங்கிளை பார்த்தப்போ ஃபஸ்ட்டு சொன்ன நன்றி அதுக்கு தான். பின்ன எப்படி நம்ம கேட்காம எப்படி, சூப்பர், அவன் வேற லெவல் பண்ணிடுவான், அது சூப்பர் அப்படின்னார். இவளை பற்றி கேட்டார், எல்லாமே கேட்டார். லாஸ்ட்டில் எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத கமெண்ட், விச் ரியலி மேட்டர்ஸ், ஹூ மேட்டர்ஸ்ன்ற ஒரு விஷயம். நாட் பிகாஸ் இஸ் சூப்பர் ஸ்டார், பிகாஸ் குழந்தையிலேருந்து என்னை பார்த்துருக்குறாருன்ற ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அப்படின்னு நினைக்கும் போது, he said ஃபைனலாக ஹேட்ஸ் ஆஃப். நினச்சே பார்க்க முடியல. ஜில்லுமா டோல் மீ, ரஜினி அங்கிளும் அவரும் அடிக்கடி என்னை பற்றி பேசுவாங்க. வனிதா என்ன ஏது, அந்த ஒரு வருத்தம் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய மாறி இருக்கு, பர்சனலி கொஞ்சம் இருக்கு. அவர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக நின்று பிள்ளைங்களையும் வளர்த்து நீயும் வளர்ந்துக்கிட்டு இருக்க, இவ்வளோ தூரம் பண்ணுற, ஹேட்ஸ் ஆஃப், கிரேட், ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லி என்னை லாஸ்ட்டாக அவர் ஹக் கொடுத்தாரு அன்னைக்கு. அந்த ஹக் மென்ட் த ஹோல் வேர்ல்ட் டு மீ. அதான் எனக்கு ஆஸ்கர் அவார்ட். வாவ், சூப்பர். இப்போ இவங்களுக்கு பார்த்தா அவங்க நடிச்சிருக்கலாமே.
இப்போ ராபர்ட் மாஸ்டருக்கு பதிலா அவங்க நடிச்சிருக்கலாமே அப்படின்றது உங்ககிட்ட ஒரு கால் கொடுத்தனா நீங்க நல்ல யார் கொஸ்டின் கேட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் யுகிட்ட சொல்லியிருந்தேன், யுகி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மைண்டில் இருக்குது, நம்ம பண்ணலாம், ஏன்னா நமக்கு இது சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு 40+ போது ஒரு இது இருக்கும். மாலினி அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷம், அண்ட் வி ஸ்டில் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வேற ஒரு ஜோன் இருக்கும்ல, அந்த ஒரு சிஸ்டரோட ஹஸ்பண்ட்ன்ற ஒரு ஜோன் இருக்கும்ல. ஸோ அதுவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். ஸோ ஐ டோல்ட் ஹிம். பட் அந்த டைமிங் பார்த்து இட் ஆல் ஹேப்பன்ட் ஓவர் நைட் அண்ட் வித்தின் ஒரு சில நாட்கள்ல அமைஞ்சது. அவன் தான் இந்த படம் பண்ணோன்னு இருந்திருக்கு ராபர்ட். பட் ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் யோகி. நீ கேட்டது வந்து எனக்கு கரெக்டா இந்த இன்டர்வியூல இருந்து அந்த கேள்வி சொல்லி முடிச்சிட்டியாமா? சரி, நீங்க ஹீரோயின் அதெல்லாம் வேணாம். கேட்டது என்ன இப்ப அந்தமா பதில் சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்னத்துக்கு இங்க சும்மா? இல்ல மேம், இப்ப உண்மையான ஃபேக்ட் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, விட்டுருங்க. எனக்கு நான் இது வேணாம். சொல்லிட்டாங்க என்ன, அவங்களை கேட்கிற கேள்வி அவங்கவுங்க ஒழுங்கா பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஐயா எப்படி கஷ்டம், ரொம்ப டஃப் போல ஹேண்டில் அவங்க ரெண்டு பண்ணுவாங்க. பேரும் கிளாஸ்மேட்ஸ்ங்க. யார் ரெண்டு பேரும்? இவங்க ரெண்டு பேரும். நானும் யுகியும். ப்ரோமோ ஆல்சோ நல்லா இருந்துச்சு மேம். நீங்க சொல்லும் போது எப்பதான் சொல்வீங்க எப்படா சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சொல்லட்டுமா சொல்லி எப்பா எவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி நெல்சன் டைப்ல கொஞ்சம் ஒரு மாதிரி காமிக்கலா அப்படி சொல்லலாம். ஐ லவ் நெல்சன்ஸ் ப்ரோமோஸ் அண்ட் ஆல் தட். பட் அது எடுக்கும்போது என்னன்னா, அந்த மேரேஜ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டென்ட் வந்தது இல்லையா, அது தெரிஞ்சுதான் அது கொளுத்தி போடுறது. ஆப்வியஸ்லி பவர் ஸ்டாரோடயே என்ன வந்து ஒன்று சேர்த்த இந்த உலகம் ராபர்ட்னா சொல்லவா வேணும். ஸோ தட் வாஸ் ப்ரீ பிளான்ட். வி நியூ இது போட்டால் இப்படி தான் நடக்கும்ன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அமைஞ்சுது. அதுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டிக்காக அதை பண்ணோம். பட் டைரக்ட் கண்டென்ட் வந்தாச்சு, இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் வந்தாச்சு. அண்ட் வி போத் ஆர் எல்லாருமே இங்கே வந்து ஒரு டீமாக வந்து நல்ல கலைஞர்கள், நல்ல டேலண்ட். அந்த டேலண்ட்டை ஒருத்தர் ரசிக்கிறோம் ஒருத்தர்கிட்ட. இப்போ யுகியை நான் கூப்பிட்டேன்னா அவனோட டேலண்ட், அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ எனக்கு பாடி தெரியா, அவனுக்கு வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டாக ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃபேமிலியாக. ஜோவிகாவோட ஒர்க் பண்ணியிருக்கான். ஜோவிகாவை வந்து ஒரு குழந்தையா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அவன் வந்து முன்னுக்கு வந்தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டுமே வந்தான். அதே தான் ஸ்ரீ. ஸோ அதே தான் ஷகிலா அக்கா, வேற வழியே இல்லாமல் வந்தாங்க. ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி, வேற வழியே இல்லாமல் வந்தாங்க. ஸோ எவ்ரிபடி அஸ் அ டேலண்ட் வி அப்ரிஷியேட் ஈச் அதர். அது இந்த படத்தில் நீங்கள் வந்து அந்த லவ் பார்க்கலாம். எல்லாரும், நானும் ராபர்ட் லவ் இல்லை, எல்லாரும் ஒருத்தரை டேலண்ட்டை லவ் பண்ணுறோம். அதாவது ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போதே ஒரு கோர் மெசேஜ் சொல்லியிருப்பீங்க, 40 இயர்ஸ்லயும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒன்று சொல்லியிருக்கீங்க. சப்ஜெக்டே வந்து இந்த குழந்தை இன்மை எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம்னா, உலகம் பூரா வந்து இந்தியாவை தேடி எத்தனை தாய்மார்கள் ஆகணும்னு நினைக்கிறவங்க வராங்க. கமலா செல்வராஜெல்லாம் வந்து தெய்வத்துக்கு சமாதானம். நம்ம படத்தில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கண்டென்ட் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, தெரியாதுங்கிறதும் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீபிரியா. அவங்க எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, உன்னோட குழந்தை எதுக்கு நீ வேண்டிக்கோன்னு. எனக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. பட் 3மே டச்வுட் அண்ட் கோல்ட் நல்லபடியாக. ஐ ஹேட் 3 children அண்ட் ஐ ஸ்டில் ஹாவ் பியூட்டிஃபுல் குட் சில்ட்ரன். அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை மேலே எனக்கு ஒரு தனி பக்தி இருக்குது குழந்தைங்க விஷயத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த சென்டிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். அந்த பாட்டு வந்து ஸ்ரீகிட்ட நான் காமிச்சேன். எல்லாருக்குமே இந்த குழந்தைங்க கூட கனெக்ட் பண்ணுற ஃபேமிலி இல்லையா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க who are praying every day for that one moment where அவங்க ஒரு தாய் ஆகணும், தகப்பன் ஆகணும்னு. ஸோ அது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். அது மிகப்பெரிய ஒரு பெயின். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்தது காரணம், ஐ நோ தட் ஐ கேன் see that. ஏன்னா நான் கஸ்டடி பேட்டிலெல்லாம் மாட்டியிருக்கேன். குழந்தை எனக்கு பிறந்தாலும் அந்த குழந்தை எனக்கு கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ போராடி இருக்கேன், எவ்வளோ அழுதுருக்கேன். அந்த வலி வந்து வேற மாதிரி, நான் பிறந்த குழந்தைய நான் கொடுத்துட்டு நான் போராடி இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு அந்த பெயின் தெரியும். இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளே வந்தால் அந்த புருஷன் பொண்டாட்டினா என்ன சென்டிமெண்ட்டு, அது என்ன கமிட்மெண்ட்டு, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சில விஷயங்கள் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது ஒன்று, நம்பிக்கை வைக்கணுங்கிறது. 2வது குழந்தை அப்படிங்கிறது, அது எந்த வயசாக இருந்தாலும் குழந்தைன்றது அந்த ஆசை இருக்கும். பட் எல்லாரும் அதுக்கு ஹஸ்பண்டும் ரெடியாக இருக்கணும். 45 வயசில் இப்போ திடீர்னு குழந்தை வேணும்னா ஹஸ்பண்ட் வந்து சத்தியமாக ஓடி தான் போவாங்க. ஏன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். பட் இதில் வேற ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யூ வாட்ச் அ ஃபிலிம், ஐ திங்க் யூ வில் லைக் இட். சூப்பர். எங்களுக்கு மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இவ்வளோ நேரமா ப்ரொடியூசர் நீங்கள் தான் பேசணும். நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இல்ல ஆஸ் அ ப்ரொடியூசரா நீங்க பேசணும். இப்ப
இல்ல இல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இப்போ உன்னோட ஜெனரேஷன் வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன், சரியா? இப்போ நீ என் பசங்க எல்லாம் ஒரே அந்த ஜென்னில் இருக்கீங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் என்னை ஃபஸ்ட்டு பூமர் மாதிரி தான் பார்ப்பானுங்க. ஓகே, அது பார்க்கும் போது அப்படி தான் பார்ப்பாங்க. ப்ரோ வாட் ப்ரோ அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களோட வே ஆஃப் அப்ரோச், அவங்க பார்க்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. பட் இப்போ வனிதா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும் போது உனக்கு வேற ஏதாவது அந்த மாதிரி வேற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சா? நோ, பிகாஸ் லைக் இப்போ இந்த கதை வந்து இட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் 40 வயசு இருக்கிற ஒரு மேரிட் கப்புள். தமிழ்நாட்டில் 40 வயசு இருக்கிற மேரிட் கப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்டோரிஸும் நம்ம எடுக்கிறோம். யங் ஸ்டோரிஸ் எத்தனையோ வருது. நாளைக்கு நாள் இட் இஸ் ஆல் யங் பீப்புள், யங் ஹீரோஸ், யங் ஹீரோயின், அந்த ஸ்டோரிஸும் வருது. அந்த சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற பீப்புள், கப்புள்ஸ் அண்ட் பீப்புளுக்கும் வந்து தே ஷுட் பி ஏபிள் டு see சம்திங். அவங்க ரிலேட் பண்ணக்கூடியது, அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு மேபி பார்க்கும்போது நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கலாம். இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். டு பி ஆனஸ்ட், நான் ரொம்ப ஆனஸ்டா 40 வயசுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த நானும் 40 வந்தாச்சு, 40 பிளஸ். ஆமா, அண்ட் ராபர்ட் இஸ் ஆல்சோ 40 பிளஸ். ஸோ வி வாண்ட் டு பி ரியல். நான் 30ன்னு கூட எடுக்கலாம், வி கேன் புல் இட் ஆஃப். இப்போ வேற ஒரு ஹீரோ ஹீரோயின் போட்டு நான் 30 எடுத்தா அது நியாயமா வந்து ஏன்னா நம்ம உண்மையா சொல்லிட்டோம்ல, ஏஜ் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஸோ நான் மாத்தி பேச விரும்பல, கேரக்டரா இருந்தாலும் மாத்தி பேச விரும்பல. பட் என்ன ஆகுதுன்னா தள்ளி போடுறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஸோ சம்டைம்ஸ் மெடிக்கலி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள், ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே தப்பாறனால இன்னைக்கு வந்து குழந்தையின்மைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த கதை பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் சோர்ந்து போகக்கூடாது. ஒன்று, எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. நாட் ஓன்லி ஃபார் மேரிட்டல் லைஃப் அண்ட் நாட் ஓன்லி ஃபார் ப்ரெக்னன்சி ஆர் ஸ்டார்டிங் நியூ லைஃப், மேரேஜுக்கே எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. அந்த ஜென்ரேஷன் திங்கிங் வேற, இந்த ஜென்ரேஷன் திங்கிங் ஒரு மேரேஜ் வந்து இத்தனை வரைக்கும் போகணும்ல அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் போர் அடிச்சது இல்ல வந்து மாறிடுறாங்க, மைண்ட் ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஐ எம் டெல்லிங் யூ வெரி ஆனஸ்ட்லி. நாங்கெல்லாம் வந்து நிஜமா நான் கோ த்ரூ பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க. பரவாயில்ல, அதை பத்தி பேச விரும்பல. ஆனா அதை தாண்டி நான் வந்து இன்னும் மேரேஜ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மேரேஜ் தப்பு பண்ணல, 2 பேரும் வந்து அது அமையல, உண்மை அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது விலகி போறது கரெக்ட். தேவையே இல்லாம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட் ரொம்ப இதாயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்றவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல விவாகரத்து பண்றாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலே எல்லாருமே அப்படிதான் நிக்கிறாங்க. அந்த 40 இயர்ஸ்ல தான் ப்ராப்ளம் வருது. அதுதான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரியறது ரொம்ப ஈஸி. அதை தாண்டி என்ன பண்றாங்க அப்படிங்கறதான் கதை. பயங்கரமான ஒரு லெசனா இருக்கும் நினைக்கிறேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். பட் இன் a very fun way. ஓகே, இப்ப ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, படத்துல வந்துட்டு இப்ப எப்படின்னா, இப்ப அம்மா ப்ரொடியூஸ் பண்ணி பொண்ணை ஹீரோயின் லான்ச் பண்ணான்னு பார்த்தா இங்க அப்படியே உல்டாவா நடக்குது. எப்ப அது நடக்கும்? எப்ப இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் வந்து நாங்க வந்து திரையில பாக்குறோம்? நாங்க வந்து ஒரு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகாந்த் அங்கிள்கிட்ட போய் கதை பேசி படத்துக்காக பேச போகும்போது அங்கிள் அதான் சொன்னாரு. நான் ஃபஸ்ட்டு வனிதாவும் ராபர்ட் மாஸ்டரும் வந்துட்டு, ஆனால் செம்ம ஒரு லவ் ஸ்டோரி நான் ரொம்ப நல்லா வந்துருக்கு ஹோஹோன்னு சொல்லிட்டு. அப்போ ஜவிகா பாப்பா ரொம்ப லக்கி தான். நான் சொல்கிறேன், ஆமாண்ணே உன மாஸ்டர், ஆமாண்ணா செம்ம லக்கி தானே, அவங்க தானே ஹீரோயின் தானே, நான் இது ஹீரோயின் இல்லைண்ணே, அவங்க தானே ப்ரொடியூசர். என்ன இது நம்ம நினச்சா வேற ஒன்று சொல்கிறாங்களே. அப்போது வனிதா தானே ப்ரொடியூசர். இல்லைண்ணே வனிதா தான் ஹீரோயின். என்னடா இதுன்னு சொல்லிட்டு, மாஸ்டர் அப்போ நீங்களாவது நீங்கள் மாஸ்டர் அப்போ சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னது, ஆனால் நான் ஹீரோ அண்ட் டைரக்ஷன் சொன்னார். அப்புறம் வழக்கம் போல் அது ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் மாறி வனிதாவே வந்து லைக் நாங்க வந்து எப்படி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திருப்பி போட்டோமோ அந்த மாதிரி நாங்க எல்லாமே பல குழப்பங்கள் பல பல்ட்டி அடிச்சு பண்ணி இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் தான் கரெக்ட். எப்போதுமே வந்து யுகி நான்லாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ ரெக்கார்டிங் ஆரம்பத்தெல்லாம் வந்து நான் வந்து அப்போ பிளேயர்லாம் கிடையாது, நான் சும்மா பார்க்க போவேன். ஆக்சுவலாக அந்த ரெக்கார்டிங்கில் எப்படி பண்ணுறாங்க, சிங்கர்ஸ் கிட்டலாம் எப்படி பேசுகிறாங்க, மியூசிஷியன் கிட்ட எப்படி நோட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர் வந்தால் எப்படி அவங்களுக்கு ஸ்டக்குன்னு முடிச்சு கொடுக்கணும் சில சாங் சொல்லிட்டு. யுகியும் அப்போ வந்து நம்ம அப்பா ரெக்கார்டிங் வந்து பார்ப்பாரு. அது முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ராஜா சார்து போவார்,
சந்திரபோஸ் சார் போவார் ஆக்டலாம். பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஜோவிகா பாப்பா அவங்களோட பிளான் வந்து நடிச்சிருக்கலாம். இந்த வயசு தான் கரெக்டான வயசு இல்லை, நான் வந்து சினிமா கற்றுக்கிறேன், ஃபஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சினிமாவில் வந்து என்னென்ன வெற்றிகள் இருக்குது, என்னென்ன இது இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்டு நான் அப்புறம் வந்து ஹீரோனா வரன்றது செம பிளான் ப்ரோ ஆக்சுவலாக. அதாவது இது வந்து ஹீரோஸ் தான் அதை பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, வேற மாதிரி உருவாக்குறீங்க போலயே. அது வந்து லைக் நான் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப வாட்டி. இந்த குழந்தை இந்த வயசுல எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு, லைக் இந்த வயசுல உண்மையாகவே ஒர்க்குன்னு பண்ண முடியும். இந்த குழந்தைங்கள எல்லாம் சேர்ந்து மால் போவாங்க, அங்கே ப்ளே ஏரியா இருக்கும், அப்படிலாம் பண்ணுவாங்க. அதையும் விட்டு இந்த வயசுல ஒரு ப்ரொடியூசராக வந்து அதில் வந்து பேங்காக்கில் இவங்க அக்கா சொல்லும் போது தான் தெரியுது அவங்க எவ்வளோ மீன் எல்லாருக்குமே அவங்க தான் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணணும், லைக் எல்லாமே அவ்வளோ. சார் இந்த படத்தில் நல்ல அனுபவம் அவங்களுக்கு ஒரே படத்துல ஆக்டிங்ன்றது வந்து நடிப்பு கத்துக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ ஐ லேர்ன்ட் கொஞ்சம் யூ ஆர் ஆல்வேஸ் கிராஃப்ட், எனி கிராஃப்ட் யூ கேன் நாட் ஃபுல்லி லேர்ன். மொத்தமாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஆர் ஆல்வேஸ் லேர்னிங், கற்றுக்கிட்டே தான் இருப்போம். பட் when it comes to movies and all வந்து இட்ஸ் லைக் தியேட்டர் மாதிரி தான். தியேட்டரில் வந்து நீங்கள் இருக்கும் போது யூ கான்ட் பி ஜஸ்ட் அன் ஆக்டர். பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, லைட்டிங் எப்படி பண்ணுவாங்க, எப்படி சவுண்ட் எப்போ ஆரம்பிக்கும் எல்லாமே தெரிஞ்சாதான் யூ கேன் பி ஆன் தட் ஸ்டேஜ். அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும். Acting is also like that because there is a producer, there is a director, there is a music director, editor இருக்காங்க, cameraman, lightman எல்லாருமே இருக்காங்க. So when you behind the scenes எனக்கு first கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை because then acting becomes easy. உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து கண்டினியூட்டி இது மிஸ் பண்ணேன்னா அந்த ஷார்ட்ல எடிட்டர் வந்து he will struggle that you know நான் லெஃப்ட் திரும்புறது பதிலா ரைட் திரும்பினேன்னா மாற்றி திரும்பினேன்னா எடிட்டிங்ல வந்து it will be tough. ஆர் நான் இந்த மார்க்குக்கு போகாமல் அந்த மார்க் போனேன்னா லைட்மேன் திருப்பி அதை மாற்றணும். ஸோ ஐ wanted to learn how it works behind the scenes so that when I am in front of the camera it's easier and better and எல்லாருக்குமே கஷ்டம் இருக்காது. It works out harmoniously. So அதனால தான் I want to learn behind the scenes first. What next அப்ப? இல்ல ஆல்ரெடி நான் சொன்னேன் there's an announcement, there is a small paperwork stuff going on. Wow. So அந்த வர்க் எல்லாம் முடிஞ்சு ஆடிஷன் இருக்கா? No, she has already auditioned. இல்ல அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஆடிஷன் அது சொல்லுவோம் நான் சொல்லிட்டீங்கன்னா இல்ல மேம் அதுதான் மேம் நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். நீ வந்து ஒரு அண்ணனாவோ ஆமா அந்த மாதிரி ட்ரை பண்ண, எதிர் வீட்டு பையனாவும் அப்படி இல்ல, இந்த மாதிரி ஹீரோ தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பெரிய சரிம்மா. அதுக்கு வந்து இப்ப நாங்களும் ஒத்துக்கணும்ல, எங்க ஜோவிகா ஹீரோ யாரும் நாங்களும் பாப்போம்ல. உங்களுக்கு பார்த்தாங்கல்ல, எங்களுக்கு கதைக்கு எந்த உங்களுக்கு நாயகனோ பார்த்தாங்க, அவங்க தான் அப்படி வந்து இல்ல hero. உங்களுக்கு பார்த்தாங்கல்ல. அதெல்லாம் ஒத்துக்கலாம். டான்ஸ் ஆட தெரியாது நான் சும்மா அதெல்லாம் அப்ப எல்லாத்தையுமே இல்ல அப்படி இல்ல, ஒரு ஆல்ரெடி she is இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் இருக்கு. பெரிய எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துறீங்க. இப்ப ஏதோ இருக்கு சொல்லி ரெகுலர் சினிமா கிடையாது. ஓகே சம்திங் டிஃபரண்ட். சார் அந்த சாங் தான் இப்போ யுகி பாட போறாரு. ஓகே ஒரு உன்னை காண துடிக்கிறேன், உன் கண்ணை காண தவிக்கிறேன், காதல் பிறந்த நொடியிலே நான் என்னை இழந்து வாழ்கிறேன். உன்னை காண துடிக்கிறேன், உன் கண்ணை காண தவிக்கிறேன், நீரும் வானம் சேராமல் வானவில்லும் வாராதே, தள்ளி நீ சென்றால் நான் என்னாவேன் நீயும் சொல் கண்ணே. உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையா தினம் திட்டி திட்டி வந்தேனே, என்னை மன்னிப்பாயா இல்லை தண்டிப்பாயா, ஒரு வார்த்தை சொல் போதும், உனக்கென நானே வருவேன், இதயத்தை நாளும் தருவேன். செம்ம. ஜூலை 4 இந்த படம் பார்த்துட்டு சிறப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் நான் நம்புறேன். அதே மாதிரி சக்சஸ் மீட் உங்களை சந்திக்கிறேன். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom BCA BBA BSc படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.